இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். சங்கீதம் 68 வசனம் 20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இதில் கடைசி பகுதி மட்டும் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தின்னா சபையின் நோக்கம். சபை எதுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். சபையின் நோக்கம் எது, ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் எது, இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் வசனம் இதில் ஆரம்பிக்கிறோம். 68வது சங்கீதம் 68 வசனம் 20 கடைசி பகுதி. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அடுத்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் மறுமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாம் தரிக்கப்பட்டார். அடுத்து ஓசியா 13ஆம் அதிகாரம் வசனம் 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாகி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாளமே உன் சங்காரம் இங்கே. மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். அடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிகசிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அடுத்து அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனம் 55ஆம் வசனம் verse number 55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அடுத்து நீதிமொழிகள் அதிகாரம் 24 வசனம் 10 to 12 வரைக்கும். 24 நீதிமொழிகள் 24 10
வசனம் 10-12. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அடுத்த வசனம் 11வது வசனம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையின போகிறவர்களையும் விடுவிக்கூடுமானால் விடுவி. 12ஆம் வசனம். அதை அறியும் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரிக்கு தக்கதாக பலனளியாரோ. அடுத்து யோபு 26ஆம் அதிகாரம் வசனம் 6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் தெரிந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அடுத்து எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, சபை எதுக்காக உண்டாக்கப்பட்டது? ஆண்டவர் எதுக்காக வந்தார்? முதலாம் ஆதாம் மூலமாக மரணம் உட்பிரவேசித்தது. 2ஆம் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மரணம் நீக்கப்படணும். அதாவது சங்கீதம் 68:20 வாசிக்கிறோம், கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. சங்கீதம் 68:20 இதில் வாசிக்கிறோம். கர்த்தரால் முடியும். அதாவது கர்த்தர் தம்முடைய மரணத்தினால மரணத்திற்கு அதிகாரியாகிய அந்த சாத்தானை வீழ்த்திட்டார். அதிபதியை பிசாசு ஜெயிச்சிட்டாரு. அவனிடத்துல இருந்த அதிகாரத்தை அவனிடத்துல இருந்து உறிந்து கொண்டாரு. அவங்ககிட்ட இருந்து பறிச்சு அவன்கிட்ட இல்லாமல் பண்ணிட்டாரு. முழு அதிகாரமும், அதாவது ஆதாம் இழந்த அதிகாரம் மீண்டும் இவர் கையில் வந்துடுச்சு. அதான் கீழ்ப்படியாததுனால மரணம் உட்பிரவேசித்தது. இவர் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-10 வாசி பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-10. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கு முறையின்படியான பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இதில் என்னன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். இது ரொம்ப முக்கியம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அதாவது தமக்கு உண்டான வேத அறிவின் ஞானத்தின்படி இல்லை, தமக்கு உண்டான வல்லமையின்படி இல்லை, தமக்கு உண்டான செல்வத்தின்படி இல்லை, தமக்கு உண்டான அதாவது எல்லையில்லாத ஒரு அந்த ஞானத்தின் விருத்தி, வசனத்தின் விருத்தி, அதாவது தம்முடைய சுய ஞானத்தினாலேயோ
சுய வல்லமையால் இல்லை, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பிதாவை சார்ந்திருந்தார், ஆவியானவரை சார்ந்திருந்தார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும், அவர் குமாரன் தான் இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு முதல்ல அவர் பூரணமாகிறார். அதுக்கப்புறம் தான் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகிறார். அதுதான் இந்த படிப்படியான நிலைகள். இதில் என்னன்னா, அவர் மரணத்தை மறுரூபம் அடையும் போதே அந்த நிலைக்கு வந்துடுறார், மரணத்தை ஜெயிக்கிற நிலைக்கு வந்துடுறாரு. அந்த நிலையிலேயே மோசேவையும் எலியாவையும் உயிரோடு இருக்கலாக காண்றாரு, அவரோடு பேசுகிறாரு, அந்த நிலை வந்துடுறாரு. பூமியில் அவர் அவரை எத்தனையோ தடவை கொல்லணும்னு பார்த்தாங்க. அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக சிலுவையில் மறிக்கும்படியாக தான் அவர் வந்ததுனால, சிலுவையை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்ததுனால, சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தும்படியாக வந்ததுனால எத்தனையோ தடவை அவர் மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டார். அதாவது அந்த செங்குத்தான மலையில் கொண்டு போகும்போது அங்கிருந்து மறைந்து அந்த மலையிலேருந்து தள்ளிவிட பார்க்கும்போது மறைந்து வேறு ஒரு இடத்துல திரும்ப காணப்பட்டார். கடலின் மேலே நடந்தார், இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் செய்தார், மரித்தோரை எழுப்பினார். இது எல்லாம் இருக்கட்டும். இதில் முதல்ல என்னென்னா, நம்மளை ஆதாம ஆட்கொண்ட மரணத்தை நின்று மீட்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம அழிவுக்கு உட்படாதபடிக்கு, நம்ம ஆத்மாக்கள் அழிவுக்கு உட்படாதபடிக்கு மரணத்தை நின்று காக்கும்படிக்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. இந்த சபை ஏதோ ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவன் நல்லவனோ கெட்டவனோ அது தெரியாமல் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, அவன் குழந்தைக்கு பேர் வச்சு, அந்த குழந்தை பெருசானவனே கல்யாணம் பண்ண வச்சு, திருப்பி அதையே தொடர்ந்து அப்புறம் அந்த வயசான ஏற்கனவே வந்தார் பாருங்க, ஒருத்தர் ஞானஸ்தானத்தார் பாருங்க, அவர் கடைசி நாட்களில் தம்முடைய பிதாக்களோடு சேர்க்கப்பட்டு கல்லறைக்கு ஏற்றுன்னு போய் அவர் அடக்கம் பண்ணுறது சபையோட வேலை கிடையாது. இது சபையில் இதில் செய்கிறோம், இல்லைன்னு தப்புன்னு சொல்லலை, இதை செய்கிறோம். இருந்தாலும் சபையின் நோக்கம், இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் மரணத்தை நின்று மீட்கும்படியாக தான். ஓசியா 13:14 ஓசியா 13:14 ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாளமே உன் சங்காரம் இங்கே. அதாவது அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாளமே உன் சங்காரம் இங்கே. இதே தான் பவுல் பேசுகிறாரு 1 கொரிந்தியர் 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 26. பரிகசிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அடுத்து 55ஆம் வசனம், மரணமே உன் கூரை இங்கே, பாதாளமே உன் ஜெயம் இங்கே. இதுதான் கேட்குறாரு. அடுத்து இது என்ன சொல்ல வரேன்னா, மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு சபைக்கு அதிகாரம் இருக்குது. வர ஆத்மா ஒரு மரணத்துக்கு நேராக போகிற ஆத்மாவை மரணத்திலிருந்து காப்பாற்ற சபைக்கு சக்தி இருக்குது. அதாவது இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து போல இறந்தவர்களை உயிரோடு எழுப்பணும்னு சொல்லல, மரண படுக்கையில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும், அவங்களுடைய ஆயுள் நாட்கள் நீடிக்க முடியும். வருகை மட்டும் அவங்கள காக்க, வருகை மட்டும் அவங்களுடைய ஜீவியத்தை நடத்த சபையால், அந்த மேய்ப்பரால், எல்லா ஊழியக்காரால் அது செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ?
உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனழியாரோ. இந்த வசனம் கோர்வையாக வரும். இந்த 11, 12 தனியாக வாசிப்பாங்க. எல்லாரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயன உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இது மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 2 வசனத்தை அதோட கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு வர்ற பெரிய ஆபத்து எதுனா, ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலேயே வர்ற பெரிய ஆபத்து என்னன்னா மரணம் தான். அந்த ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவேன்னா உன் பலன் குறுகினது. மரண படுகையில் இருக்கிற ஒரு ஆத்மா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்தே ஆகணும். கட்டாயமான ஒரு ஊழியம். மரணம், அதாவது உங்களை மரித்தோரை போய் எழுப்ப சொல்லலை. அதை வருகையில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உயிர்த்தெழு நாட்கள் கூட பார்த்துக்குவார்னு வச்சுக்கோங்க. மரண படுகையில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது திறப்பின் வாயில் சங்கீதம் 106:23. இஸ்ரவேல் ஜனம் 22 வாசிக்கிறேன். தங்கள் ரசிகரான தேவனை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் 21 வாசிக்கிறேன். எகிப்திலே பெரிய கிரியைகளை, சங்கீதம் 106:21 வாசிக்கிறேன். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலேயே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் ரசிகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்றார் இது. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்காக திறப்பின் வாயிலே நின்றான். அதாவது இஸ்ரேல் ஜனத்தை அவர் அழிக்கிறேன்னும் போது மோசே திறப்பின் வாயிலே நின்றாரு. யோபுல என்ன பார்க்குறோன்னா, யோபு 26:6 என்ன பார்க்குறோன்னா, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. இதுதான் அந்த திறப்பு. மனுஷனுக்கு எப்போ மரணம் நேரிடும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த வாசல் திறந்தே கிடக்குது. பாதாளத்தினுடைய வாசலும் நரகத்துடைய வாசலும் திறந்தே இருக்கு. மரணத்தின் பாதைகள் மரணத்திற்குண்டான வழிகள் எப்பொழுதுமே திறந்துருக்கு. ஒரு மனுஷனுக்கு எப்போ மரண வழின்னே தெரியாது. அதாவது இந்த திறந்திருக்கிற வாசல்ல தான் மோசே நிற்கிறார், திறப்பின் வாயில நிற்கிறார். அடுத்து எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பில் ஒருவனா போதும். ஒரு தேசத்துல வாத சங்காரம் எழும்பும்போது ஒரு மனிதன் எழுப்பி நின்னா போதும். அதாவது ஒரே ஒரு மனிதன் தான் அவர் தேடுறாரு. அந்த ஒரு மனிதன் திறப்பில் நிற்கும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க தேசத்துக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அதாவது மரணத்தை நின்று தப்புவிக்க நாம் உள்ளோம். நம்ம சபையில் எதுக்கு இருக்கிறோம்னா, இந்த மரணத்தை நின்று தப்புவிக்க தான் நம்மளை அழைச்சிருக்காரு. சபையோட நோக்கமே இதுதான். அதாவது ஆண்டவர் சொல்லுவார், வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை. வாலிப நாட்கள் ஊழியம் செய்யணும் ஒருத்தர். ஏன்னா அந்த மரணத்தை தம்முடைய, அதாவது ஒரு வசனம் வரும், கிறிஸ்து அடையாத சில வேதனைகளை சபையான சரீரம் சுமக்க வேண்டியிருக்கும். கிறிஸ்துவில் நிறைவேறாத பாடுகள் உங்கள் மூலமாக நிறைவேற வேண்டியிருக்கும், உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டியிருக்கும். எப்போ ஆண்டவர் அதாவது மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுதல் வல்லமையோட ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரோ, சபையின் நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ. அதாவது வசனம் சொல்லுது, யோவான் 1:12. யோவான் 1:12. இதில் எல்லாரும் எத்தனையோ தடவை வாசிச்சிருப்போம். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். அதாவது யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா. இப்போ என்னன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய பிள்ளைகளாகிறாங்க.
இயேசு கிறிஸ்து யாருன்னா தேவனுடைய குமாரன். சரிங்களா? அதாவது எப்படி தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார்கள். சரிங்களா? அவர் எப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார்? 30 வயதில் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னாடி அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாரோ இல்லையோ அதை பற்றி நான் உலகாயுதமாக நான் விவாதம் பண்ண விரும்பலை. அவர் ஒரே பேரான குமாரன்றதை காட்டிலும் அந்த 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் ரோமர் 8 சொல்கிறபடிக்கு தேவ ஆவியினால் நடத்தப்படுவது தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள் இல்லைங்களா? அதே மாதிரி எப்போ அவர் தேவனுடைய ஆவியை பெற்றாரோ அப்பயே அவர் தேவகுமாரன் ஆகிட்டார். இப்போ ஒரே பேரான தேவகுமாரன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேவகுமாரன் இல்லைன்றத நம்மளே மறுதளிக்கிறோம். நம்மளே மறுதளிக்கிறோம். அதாவது விசுவாசம் சொல்கிறோம், நம்ம அவர் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் 2வது பார்ட்டை நம்ம விட்டு விடுறோம். அதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருக்குது, நாமத்தை பயன்படுத்த தெரியுது, வார்த்தையை பயன்படுத்த தெரியுது, அவருடைய ரத்தத்தை பயன்படுத்த தெரியுது, எல்லாத்தையும் பயன்படுத்த தெரியுது, அவருடைய மற்ற எல்லா வசனங்களையும் பயன்படுத்த தெரியுது. அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இதை விட்டுடுறாங்க. தேவனுடைய பிள்ளைன்னு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அதாவது தேவனுடைய பிள்ளைன்னு நாங்கள் காட்ஸ் சைல்டுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஐஎம் காட்ஸ் சைல்டு. குழந்தையா நீங்கள் மரணத்தை நின்று ஒருத்தர் விடுவிக்க வேண்டிய யுத்தத்தில் நின்று யுத்த புருஷன் நீங்கள். சரிங்களா? அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் 3 வருஷம் இந்த பூமியில் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் நீங்கள் வாழணும். இது பார்த்தீங்கன்னா தாமஸ் கெம்பிஸ்ன்றவர் ஒரு புக் எழுதியிருப்பார், கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருத்தல்னு. அதாவது நீங்கள் ரோமர் 8 வாசிப்பீங்க. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக மாறுறாரு. வாசிக்கிற அந்த வசனத்தை ஏன் உங்களுக்கு சந்தேகம்? ரோமர் 8 அதிகாரம் தம்முடைய ரோமர் 8 அதிகாரம் வசனம் 29வது வசனம். ரோமர் 8 வசனம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரிங்களா? அதாவது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கும்போது நீங்களும் தேவனுடைய குமாரன்றத, அதாவது உடன் சுதந்திரர். சொத்துக்கு ஆசைப்பட்ட சுதந்திரம் இல்லை. நீங்கள் அவருக்கு ஏதோ இஸ்ரேல் தேசம் சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நிலம் இஸ்ரேல் தேசம் சொந்தமாக கொடுக்கப்பட்டது, அந்த நிலத்துக்கு உடன் சுதந்திரர் நீங்கன்னு இல்லை. அந்த கானான்ன்றது நித்திய ஜீவன். அந்த கானான்ற அந்த நித்திய ஜீவனை, அந்த மரணத்தை கடந்த வாழ்க்கையை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. அவர் பெற்றுக்கொண்ட அவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உள்ளாக்குறாங்க, அவரை கொலை செய்கிறாங்க, அவரை சாகடிக்கிறாங்க, 3 நாளில் உயிரோடு எழுந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை பார்த்துருக்கீங்களா? மரணத்தை கடந்ததை பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் எங்கேயோ ஒரு சில நிகழ்வு தான் நடந்திருக்குமே தவிர பெரும்பாலான ஒரு ஜனம் அந்த 2000 வருஷமாக மரணத்தை தான் சந்திச்சுன்னு வருது. பெரும்பான்மையான ஜனம் மரணத்தை தான் சந்திச்சுன்னு வருது. மரணத்தை தாண்டின வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இங்கே பெரும் கூட்டம் இல்லை. அதாவது சபை வெறும் சடங்காச்சாரத்துக்காகவோ இல்லை மற்ற எந்த ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை மற்ற எந்த காரணத்துக்காகவும் சபை ஏற்படுத்தப்படலை. இந்த சபை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை. எதுக்காக? அவர் ரத்தம் சிந்தினார். நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக, நீங்கள் மரணத்திலிருந்து தப்பி வைக்க முடியாது இருக்கிறதுக்காக, என்னைக்கு அந்த நித்திய ஜீவனை வாழும்படிக்காக தான்.
உங்களை கொண்டு போய் கல்லறையில் புதைக்கிறதுக்காக இல்லை. இந்த கடைசி நாட்களில் இதில் என்னென்னா, நீங்கள் திறப்பின் வாயில போய் நின்னீங்கன்னு வச்சுக்கலாம், யாராவது ஒருத்தர் அதாவது உங்களை வந்து உயிரோடு இறந்தவரில் உயிரோடு எழுப்பு தேவையில்லை. ஒரு இறந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுடைய அதுக்கு வந்து உங்களுக்கு வல்லமை இருக்கா, சக்தி இருக்கா? அதாவது இறந்தவர்களை உயிரோடு எழுப்பணுன்னா 3 வகையான வரம் கிரியை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதாவது குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், அப்புறம் விசுவாச வரம். இந்த 3 வரமும் இருந்தால் தான் இறந்த ஒருவரை உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டுடுங்க. அந்த 3 வரம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா, அபிஷேகத்தை பெற்று விட்டீங்களா, உங்களுக்கு மறுபிறப்பு இருக்கா, வானம் திறக்கப்பட்டிருக்கா, ஆவியானவரோட தொடர்பு இருக்கா, தேவனோட ஒரு உறவு இருக்கா, உங்களுக்கு தினம் ஜெபம் இருக்கா, வேத வாசிப்பு இருக்கா, மரண படுகையில் இருக்கிறவங்களை போய் சந்திங்க. அப்படி சந்திக்கும் போது நீங்கள் இல்லை, தேவன் பார்த்துக்கொள்வார் மீதியை. திறப்பின் வாயில் நிற்க வேண்டியது தான் உங்கள் வேலை. அந்த இடத்துல மரணத்திலேருந்து அவர்களை தப்பி வைக்க வேண்டியது தேவனுடைய வேலை. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த நேரத்தில் சுவிசேஷத்தையோ இல்லை இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை குறித்தோ மற்ற எந்த காரியத்தை குறித்தோ அங்கே அறிவிக்க முடியாது. மரண படுக்கையில் இருக்கிறவங்களை போய் சந்திங்க. அவர் மத்தியில் எழுதுவதை வாசிப்பீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள்ன்ற மாதிரி மரண படுக்கையில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் பார்த்தா போதும், தேவ வல்லமை இறங்கும் அவர்களுக்குள்ள. அதாவது கொஞ்சம் ஆயுசு நீடித்து கொடுங்களேன் அவங்களுக்கு. அதாவது ஒரு மரண படுகையில் இருக்கான்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் ஒரு ஜபிக்க தேவையில்லை, ஒரு ஜபிக்கிற மனுஷனாக இருந்தால் போதும். நீங்கள் போய் நில்லுங்க, சும்மா அந்த திறப்பில் போய் நில்லுங்க. அந்த பாதாளத்துக்கு நேராக போகிற அந்த ஆத்மாவுக்கு நேராக நில்லுங்க. நிற்கும்போது தேவன் கிரியை செய்வார், அந்த மரணத்தை தள்ளி போடுவார். நம்ம வந்து கடைசியாக வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது மரணத்தை ஜெயிக்கிறோன்றது ஒரு உற்சாகமான செய்தியாக இருந்தாலும், அப்போ வந்து மரித்தவர்களும் திரும்ப உயிரோடு எழுந்துக்குவாருன்னாலும் மரணத்தினின்று தேவனால் தப்பிக்க முடியும். இதுதான் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம், சங்கீதம் 68:20. கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அவர்கிட்ட மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் முறை திறவுகோலிலே உடையவராக இருக்கிறேன்னாரு. நீங்கள் பாருங்கள், பேதுருக்கிட்ட பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுத்தேன்னு சொன்னார். ஏன்னா யாருக்கிட்டையுமே வந்து பாதாளத்திற்கும் மரணத்துக்குரிய திறவுகோலை கொடுத்தேன்னு சொல்லலை, அவர்கிட்டே இருக்குதுன்னாரு. ஒரு தூதனை வச்சு கடைசியில் சத்ருவை அந்த இடத்துல பாதாளத்தில் அடைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் திறவுகோலை கொடுக்கலன்னா, ஏற்கனவே அது திறந்துருக்கு. யோபுல பார்த்தீங்கன்னா வாசிக்கிறீங்க, யோபுல வந்து 26:6 அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. அதுக்கு சாவியே தேவையில்லை, பூட்டுறதுக்கு தான் சாவி வேணும். அந்த மரணத்துக்கும் நரகத்துக்கும் அந்த பாதாளத்துக்கும் பூட்டுறதுக்கு தான் சாவி வேணுமே தவிர அதுக்கு திறக்கிறதுக்கு சாவி தேவையில்லை. ஏற்கனவே திறந்துதான் இருக்குது. எல்லாரும் மரணத்தை நோக்கி எவ்வளோ ஆத்மா இன்றைக்கும் போயின்னு தான் இருக்குது. ஒவ்வொரு நொடி பொழுது எத்தனையோ ஆத்மாக்கள் மரணத்துக்கு நேராகவும் பாதாளத்துக்கு நேராகவும் நரகத்துக்கு நேராகவும் போயின்னு தான் இருக்குது. ஒரு பேப்பரில் வாசிச்சிங்கனாலும் தெரியும், செய்தியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எத்தனையோ ஆத்மாக்கள் போயின்னு இருக்குது. இதுலேருந்து மீட்கும்படியாக தான் பரலோகத்தின் சாவியை கொடுத்தாரு. பரலோகத்தின் சாவி எது? வசனம். அந்த நீங்கள் பரலோகத்தின் சாவி எது? ரட்சிப்பு தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் இப்போ அபிஷேகம் பெற்றீங்களா, நீங்கள் புறப்பட்டு போயினே இருக்கலாம். அந்த திறவுகோலை பயன்படுத்துங்க. அறிவாகிய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொல்லுவார். ஒரு பரிசேயர் பற்றி சொல்லும்போது அறிவாகிய திறவுகோள்னுவார். பரலோகத்தின் திறவுகோள் வந்து அறிவாகிய திறவுகோள். அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டதில் நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறீர்கள் உட்பிரவேசிக்கிறதில்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அறிவாகிய திறவுகோள் எது? வசனத்தை பற்றின அறிவு. வசனத்தை பற்றிய அறிவு இருந்தால் உங்களால் வந்து தினமாக வேத வாசித்து உங்கள் கடமைகளை செஞ்சு மரணத்தில் இருக்கிற ஆத்மாவை தப்பிக்க முடியும். இது வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து பொறுப்போடு செயல்படுவோம். நான் இதோட என் வார்த்தையை முடித்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இத்துடன் என் வார்த்தையை முடித்துக்கொள்கிறேன்.